ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீயே ஒளி. 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 10th எஸ்எஸ் புக்கில் இருக்குது. அயோத்திதாசர் அப்படிங்கிறவர் 1845 பிறந்து 1914 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய போராடி இருப்பாரு. எங்கே பிறந்தாரு அப்படின்னா சென்னையில் பிறந்திருக்காரு. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இந்த மாதிரி நிறைய மொழிகளில் புலமை பெற்றவராக இருந்திருக்காரு. ஒடுக்கப்பட்டோரோட கோவில் நுழைவு எல்லாரும் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக குரல் எழுப்புறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அத்வைதானந்தா சபா அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்காரு. 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்னமும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாங்க. 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்னமும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து 3 இயர்ஸ் கழிச்சு 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழை தொடங்குறாங்க. திராவிட மகாஜன சபை எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 1891 இவர் தொடங்குறாரு. இதோட முதல் மாநாட்டை எங்கே நடத்தியிருக்காரு அப்படின்னா நீலகிரியில் நடத்திருக்காரு. அப்போ ஆன்சர் வந்து நீலகிரியில் நடத்தியிருக்காரு முதல் மாநாட்டை. இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இவர் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவர் ஏற்படுத்திய தாக்கத்தால் 1898 என்ன பண்ணியிருப்பாருன்னா இலங்கையை போய் பௌத்த மதத்தை தழுவியிருப்பார். அந்த கருத்துக்களையெல்லாம் கட்டமைச்சு எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துறதுக்காக சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சென்னையில் நிறுவியிருக்காரு. எங்கே நிறுவியிருக்காருன்னா சாக்கிய பௌத்த சங்கத்தை சென்னையில் நிறுவியிருக்காரு. 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கியிருக்காரு. இது 1914 வரைக்கும் இருந்திருக்கும். ஒரு பைசா தமிழன் பின்னால் தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டு வழங்கிட்டு இருந்திருப்பாங்க. தேங்க்யூ.